ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ரீசெண்டாக பெங்களூரில் நடந்த ஒரு பொண்ணு அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாரையும் கொலை பண்ண ட்ரிபிள் மர்டர் கேஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, நம்ம சேனல் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பொண்ணு பேர் ஸ்வேதா. 24 வயசான இந்த பொண்ணு வந்து பெங்களூர்ல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்காங்க. அண்ட் இந்த பையன் பேரு கெனத். இவன் ஸ்வேதாவோட பாய் ஃப்ரெண்டா இருக்கான். இவங்க 2 பேருமே லிவ்இன்ல இருந்திருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு ஸ்வேதாவோட வீட்டுக்கு அவங்க 30 லட்சம் ரூபாய் அளவுக்கு லோன் வாங்கியிருக்காங்க. அதுவும் அவங்க வீட்டு பத்திரத்தை வச்சு லோன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற நோட்டீஸ் வந்து அவங்க வீட்டுக்கு வருது. அதை பார்த்து அவங்க ஃபேமிலியே ஃபுல்லா ஷாக் ஆகுறாங்க. ஸ்வேதாக்கு கால் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜூன் 21 சண்டே ஈவினிங் போல ஸ்வேதாவோட அம்மா ஸ்வேதா ஸ்டே பண்ணியிருக்க அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு நேரில் போய் பார்த்து ஏன் எதுக்காக லோன் வாங்கின அப்படின்ற விஷயத்த கேட்டிருக்காங்க. அப்போ அதே இடத்துல அந்த கெனத் அப்படிங்கிற பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கான் அப்படிங்கிறது அவங்க அம்மாவுக்கு தெரியாதுங்க. அந்த டைம் இப்படி அவங்க அம்மா கேட்கவும் ஸ்வேதா கோவப்பட்டு ஸ்வேதாவும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து அவங்க அம்மாவை கத்தியாலேயே குத்தி கொண்டிருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்வேதாவோட அப்பாவும் ஸ்வேதாவோட தங்கச்சியும் அதே அபார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. அவங்க 2 பேரும் அதே மாதிரி அவங்க அம்மாவை எப்படி கொன்னாங்களோ அதே மாதிரி கத்தியாலேயே குத்தி அவங்களோட அப்பாவையும் தங்கச்சியையும் கொண்டிருக்காங்க. அவங்க தங்கச்சி ஸ்பாட்ல இறந்து போயிட்டாங்க. அவங்க அப்பா கொஞ்சம் உயிருக்கு போராடிட்டு அந்த அபார்ட்மெண்ட் வாசல் வரை வந்திருக்காரு. வந்து அவரும் இறந்து போயிட்டாருங்க. கிட்டத்தட்ட 50 தடவை இவங்க குத்தி இருக்கதா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல வந்து தகவல் கிடைச்சிருக்குங்க. கொலை பண்ணிட்டு 2 பேருமே 2 வீலர்ல தப்பிச்சு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 24 மணி நேரம் கழிச்சு ஸ்வேதாவை புதுச்சேரி ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்கள இன்வெஸ்டிகேஷன் பண்றப்ப நான் அந்த வீட்டுல குடோன்ல இருந்த மாதிரி தான் இருந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் அவங்க கன்வே பண்ணிருக்காங்களே தவிர வேற எதுவுமே இன்னும் கன்வே பண்ணலங்க. சோ வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. 26 ஜூன் அப்ப கெனத் அப்படிங்கிற அந்த பையனும் மக்கள் எல்லாமே சேர்ந்து போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ இன்வெஸ்டிகேஷன் இன்னும் போய்கிட்டு தான் இருக்குங்க. அவங்க 2 பேருமே நல்ல எஜுகேட்டட் பர்சன்ஸ் தாங்க. ஒரு பெத்தவங்க நம்மளை வளர்த்து கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் படிக்க வச்சிருக்காங்களே அப்படிங்கிறத கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரே நிமிஷத்துல ஒரு குடும்பத்தவே கொண்டுட்டாங்க. 2 பேருக்கும் என்ன தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்க.